வணக்கம் 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 வந்தனம் நமஸ்கார். நம்ம தமிழ்நாடு அரசியல் காமெடி திருவிழா ஷோவுக்கு வந்து குந்தியாச்சா. இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல் மேடையில நடந்த சம்பவங்கள் ஐயோ சொல்லவே முடியாது, சிரிக்காம இருக்கவே முடியாது. ஒரு கையில முறுக்கு பாக்கெட்டு, இன்னொரு கையில காஃபி, அப்புறம் இதயத்துல சிரிப்புரசம். இதோட ரெடியா இருங்க, ஏன்னா இன்னைக்கு அரசியல் சர்க்கஸ்ல லயன், டைகர், கோமாளி எல்லாம் ஒன்னா ஜம்ப் பண்ண போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சமுதாயத்தை வாக்கி வைக்கிறோ ராக பாலைக்கிறார். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். ஏலா பசுபதே, பசுபதே, 30 மார்க்குக்கு கீழே வாங்கினா ஃபெயில் பண்ணுங்க. ஆல் பாஸ்ங்கிற சிஸ்டமே வேணாம்னு சிபிஎஸ்சி சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கு. இது தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் பாஸ் சிஸ்டம் வேணாமா, இது குழந்தைகளுடைய மனநிலையை சிதைக்கும், சின்ன குழந்தை அப்படிங்கிற மாதிரியான இது ஒரு வெரி காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. பாஸ் ஆனாதான் குழந்தைக்கு ஃபியூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுது. அதில் கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படித்தாதான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு, அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத கூட யோசிக்காம எல்லாரையும் பாஸ் செய்யறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும்ன்றது இல்லையே. ஒரு மாதிரி சைஸா நிக்கிறான். ஆமாம் நச்சு பையன் ஒரு மாதிரி முறுக்கில் தான் நிற்கிறான். அது அவங்கள பற்றி அவனுக்கு தெரியாது இல்லையா? தெரிஞ்சுதான் சின்ன பையன் அப்படி நிற்க மாட்டான். தெரிவு எடுத்து ஷூர். நம்ம அம்மையார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் புது ஃபார்முலா ஒன்று சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு குழந்தைகளை ஈஸியா பாஸ் பண்ண விட மாட்டோம், பாஸ் ஆனாதானே ஃபியூச்சர். அடேங்கப்பா அடேங்கப்பா. அம்மா எம்மா அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா. இத படிப்பின் குவாலிட்டியை பத்தி யோசிக்கணும். அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும். படிப்போட குவாலிட்டி குறைய குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி ஆகுது. அதுவும் அந்த மனநிலையும் யோசிங்க. அவங்க காலேஜுக்கு வரும்போது ஏங்க நாங்க குவாலிஃபை ஆகுதுல ஐஐடின்னு யோசிக்கும் போது என்ன பத்தி ஐயா என் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போன இங்கே கடை, உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். வேணாம்மா வேணாம். இது ஸ்கூல் சிலபஸா இல்ல மிலிட்டரி ட்ரைனிங்கா? அதுவும் இல்லாம எல்லாரையும் 8வது வரைக்கும் பாஸ் பண்றது குழந்தைகளோட எதிர்காலத்தை கெடுக்குமோ? ஓஹோ, அப்போ இவ்வளவு நாள் தமிழ்நாட்டு பசங்க பாஸ் ஆகி டாக்டர், இன்ஜினியர், ஐஏஎஸ் ஆபீசர் ஆனதெல்லாம் வெறும் லக்லையா? நீங்க மதுரையில பிறந்து தமிழ்நாட்டு ஸ்கூல்ல படிச்சு இப்ப இந்தியாவோட பட்ஜெட்டை பாஸ் பண்றீங்க. ஆனா நம்ம பசங்களுக்கு பாஸ்னா பிரச்சனையா? என்ன மக்களே, இந்த பாஸ் ஃபெயில் பாஸுக்கு ஒரு செம நெத்தடி பதில் கொடுக்கலாமா? இந்தியாவிலேயே உயர்கல்விக்கு போகிற மாணவர்கள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்த மைக்க நீட்டுற எவனாவது ஒருத்தனாவது அந்த ஆஃபாயில கேள்வி கேட்கறானா பாருங்க. தலைவன் போலி டிகிரி, இது குறுக்கு வழியில பதவிக்கு வந்த மூதேவி. தேர்தலையே நிக்காம நிதியமைச்சரானது பாஸ் ஃபெயில் பத்தி எல்லாம் பேசுது. கால கொடுமை சரவணன் சார். சொன்னாக்கள் போதில் பார்த்து உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு. இப்ப மட்டும் எங்க எடப்பாடி ஐயா ஆட்சியில இருந்திருந்தா இப்படி எல்லாம் பேசிட முடியுமா? அறிவு, சிந்தனை, வீரம், வெற்றி, தொலைநோக்கு பார்வை, மகிழ்ச்சி, கருணை, அன்பு. தம்பி கோபி, அன்பு கொஞ்சம் குறையுது பாரு, அப்புறம் 1000 ஓட்டு குறைஞ்சிருப்பா. அன்பு சும்மா வாரி வழங்க. ஒரு ஓட்டு கூட வாங்க வைக்கலாம நியமனத்துல கேபினெட் மினிஸ்டரானா இப்படித்தான் திமிர் பேச்சு வரும் போல. மதக்கலவரம் செய்ய மட்டும் வாங்கடா, படிப்பு எல்லாம் எங்களை மாதிரி அவ்வாக்கள் படிக்கணும். அப்படித்தானே ஒருகா மாமி? ஒரு கட்சி இருக்குதுங்க, அந்த கட்சியில தலைவன்ல இருந்து தொண்டர்கள் வரைக்கும் நடிப்புல சும்மா பின்னி பெடல் எடுத்துருவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்படித்தான் இங்க ஒரு அம்மா உருட்டுன்னு உருட்டி இருக்குது. அதை கொஞ்சம் பாக்குறீங்களா? அரசியல்னா ஒரு சாக்கடை, அது குடும்பத்துக்கு கொண்டு போகவே கூடாதுன்னு அப்படி சொல்லிதான் வளர்த்தாங்க. அப்படி இருந்தும் நான் இந்த தாவேக கட்சியில 5 வருஷமா பயணிச்சுன்னு இருக்கேன். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நம்ம சங்கி வகைராக்களுக்கு மாயம் இல்லே மந்திரம் இல்லே, கோமாதா வண்டி ஓட்டுது பாருங்கோ அப்படின்னு சொல்ல கலெக்ஷனை போடுற லெவலுக்கு ஒரு கோமாதா வண்டியை எடுத்து ஓட்டி இருக்குது. அதுவும் சாதாரண வண்டி இல்லைங்க, ஸ்கூட்டி எடுத்து லூட்டி பண்ணிருக்கு. அதை கொஞ்சம் பாருங்க. கோமாதா எங்கள் கொலமாதா,
இது கோமாதா இல்லையாப்பா? அட படுபாவி பயல்களா, பசு புனிதம்னு சொல்லி அதை கோசலையில அடைச்சு வச்சா காளமாடு என்னையா செய்யும்? பாவம், அதுக்கு ஸ்கூட்டி கூட பசுமாடு மாதிரி தெரியுது போல. கபி என்ன கபி வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். பேச்சுலர் பொறாமையில கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா. கபி கபி மேரா தில்லுமே. ஐயோ, இவன் என்ன ஜென்மம்? சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. அண்ணன் சீமான் எப்பவும் மேடையில கம்பீரமா நின்னு, ஏண்டா கட்சி தலைவர்கள் காலில் எல்லாம் விழுந்து ஆசி வாங்குறீங்க, இது என்ன அரசியலா இல்ல பக்தி மார்க்கமான்னு மைக்க தூக்கி கிண்டல் பண்ணுவாரு. ஆனா நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா, நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு அண்ணே நீங்க தான் எங்க குலசாமி அப்படின்னு அவரோட காலில் விழுந்து வணங்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அட்டேங்க அப்பா, இது என்னய்யா மேடையில வந்தேறேன்னு கத்துறவரு இப்போ வனங்குறி ஆயிட்டாரு. காலில் விழுந்தது வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானா நான் எழுந்து நின்று இறந்து போகிறேன். அதுதான் தன்மான உணர்வு, அதுதான் தலை நிமிர்வு. காலில் விழுறது தப்புன்னு சொன்னவரு இப்போ என் காலில் விழுங்கடா, ஆனா ஸ்டைலா விழுங்கன்னு சொல்ற மாதிரியே இருக்கு. அடுத்து நம்ம மோடி ஐயா ஆங்கில அறிவே வெகுவா இல்லாத பீகார்ல போய் ஆங்கிலத்துல பேசினாரு. இப்போ ஹிந்தியே தெரியாத ஆங்கிலம் தெரிஞ்ச மக்கள் கிட்ட போய் ஹிந்தியில பேசுறாரு. என்ன ஒரு வில்லத்தனம். मुख्यमंत्री जी से भी मैं कहना चाहूंगा, आप तो इंडिया अलायंस के बहुत बड़े मजबूत पिलर है. यहाँ शशि थरूर भी बैठे हैं और आज का ये इवेंट कई लोगों की नींद हराम कर देगा. அதுதாங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. பீகார்ல இங்கிலீஷ்ல பேசினா துரை இங்கிலீஷ் எல்லாம் பேசுதுன்னு மயங்கிடுவானுங்க. ஆனா கேரளாவில் இவரோட இங்கிலீஷ வச்சு செஞ்சிருவானுங்க. தலையோட இங்கிலீஷ் திறமை தான் நமக்கு தெரியுமே. எடுக்கிறானுங்க, புரிஞ்சு போச்சு. மதுரைக்கு விஜய் வர்றாருன்னு சொல்லாம மதுரைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வர்றாரு, அவர் அரசியல்ல தொபுக்கடிர்னு குதிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு பாட்டியை கூட்டிட்டு வந்து ஏமாத்தி இருக்காங்க விஜய் ரசிகர்கள். உங்களை பார்த்துட்டே ஆகணும். 6 மணியா இருந்தாலும் நாங்க போக மாட்டோம். என்ன படம் உங்க வட முன்னா நான் உழ வைக்க மாட்டேன், சோறு வைக்க மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன். ரசினி ரசினி யாரு பெத்த பிள்ளையோ காப்பாத்த வந்த இடத்துல காப்பாத்திட்டமா. ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு நொறுக்கிறதுக்காக ஒரு தம்பி களமிறங்கி இருக்காரு. 2026 நான் இப்போ சொல்றேன், ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு நொறுக்குறான், ஸ்குவாடே க்ளோஸ் பண்றாங்க. அடுத்து அவங்க ஃபேமிலியா இருக்க மாட்டாங்க. ஃபேமிலிக்கு இந்த அடுத்த வருஷம் என் மயன் இங்க துணை முதலமைச்சர், இந்த இதுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை, அடி நாங்க தான் இங்க. அந்த ரெட் அண்ட் பிளாக் அழிக்க வந்த தம்பிக்கு ஒரு விஷயம் தெரியல. அவன் கட்ட சொல்லும்போது திமுகவை அழிக்காம என் கட்ட வேகாதன். திமுகவை அழிக்காம நான் ஒரு நாளும் ஓய மாட்டேன். திமுகவை நான் அழித்தே தீருவேன். திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. நான் இப்போ சொல்றேன், ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு நொறுக்குறான், என்ன ஸ்குவாடே க்ளோஸ் பண்றாங்க. அடுத்து அவங்க ஃபேமிலியா இருக்க மாட்டாங்க. அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கடிச்சிட்டு இருக்கும் போதே ஓடி போடா நாய. അപ്പൊ കാണാലോ താലി. താലി ഉണ്ടെങ്കിലല്ലേ അടുത്ത ചോദ്യമുള്ളൂ, അതാര് കെട്ടി. ഏത് നായന്റെ മോനാണ് അറിയേണ്ടത് അവളുടെ കഴുത്തിൽ താലി കെട്ടുവൻ ആരാണെന്ന്?
நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்னும் சில அரசியல் காமெடி சம்பவங்களை எடுத்துக்கிட்டு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.